22 வயசுல கம்பெனி ஆரம்பிச்ச மனுஷனை 30 வயசுல அதே கம்பெனிலேருந்து வெளியே துரத்திட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? காலேஜ் ட்ராப் அவுட், கெரேஜில் நண்பனோட சேர்ந்து ஆப்பிள்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அது ஒரு சின்ன கம்பெனி. சில வருடங்கள்லேயே கடின உழைப்பால் $2 பில்லியன் மதிப்புள்ள கம்பெனியாக மாறிச்சு. ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ், உலகமே ஆப்பிளை பற்றி பேச ஆரம்பிச்சுது. ஆனால் சக்ஸஸ் அதிகமான அதே அளவுக்கு ப்ராப்ளம்ஸும் அதிகமாச்சு. ஆப்பிள் போர்டுக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள். கடைசியாக 30 வயசில் தான் கைப்பட பில்டு பண்ண கம்பெனிலேருந்தே அவர் வெளியே தூக்கி எரிச்சிட்டாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களோட என்டையர் லைஃப் ஒர்க்கு ஒரே நாளில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார் பப்ளிக்காக, என்னன்னா ஐ ஃபெல்ட் பப்ளிக்லி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மோஸ்ட் பீப்புள் அங்கேயே முடிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஸ்டாப் ஆகலை. நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஆரம்பித்தார். பிக்சார்ன்ற கம்பெனியை வாங்கினார். அதே பிக்சார் தான் பின்னாடி டாய் ஸ்டோரியின் பிரபலமான படங்களை உருவாக்குச்சு. பல வருடங்கள் கழித்து ஆப்பிளே திருப்பி ஸ்டீவ் ஜாப்ஸை அழைக்க வேண்டிய நிலைக்கு வந்தாங்க. அவர் திரும்ப வந்த பிறகுதான் ஐஃபோன், ஐபாட், ஐமேக் உலகத்தையே மாற்றுச்சு. சில ரிஜெக்ஷன்கள் வாழ்க்கையில் முடிவல்ல, அது நெக்ஸ்ட் லெவலுக்கான ஆரம்பம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸோட கதை தான். மற்றும் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் நாளைக்கு மீட் பண்ணலாம்.